ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய மாநில தலைவர். இன்றைக்கு எங்களுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்பு சாரா தொழில் பிரிவு மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுகின்ற வகையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளர் சமுதாயத்திலே 90% இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஏராளமான நலத்திட்டங்களை அறிவித்து அந்த நலத்திட்டங்களை எல்லாம் சாமானிய ஏழை தொழிலாளர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் புதிய தொழிலாளர் சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழிலாளர்களில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சம ஊதியம் என்கின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு காப்பீட்டு வசதிகள், இன்சூரன்ஸ், அதே மாதிரி கிராஜுவிட்டி, ஒரு வருடம் வேலை செய்தாலே கிராஜுவிட்டி என்கின்ற அந்த நலத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் வேலை செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு கிராஜுவிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய தொழிற்சட்டத்தின் வாயிலாக அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்கள் 18 வயதிலிருந்து பதிவு செய்து ஓய்வூதியம் 10 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கக்கூடிய, ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய வீடில்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இப்போது புதிய வந்திருக்கக்கூடிய ப்ரீ பட்ஜெட் இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், முத்ரா லோன் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த முத்ரா லோன் சாதாரண தொழிலாளர்கள், அவர்கள் ஒரு நடைபாதை வியாபாரியாக இருந்தால் 10,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் என்கின்ற வகையில் அவர்களுக்கு எந்த விதமான கிராஜுவிட்டியும் எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த நலத்திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மாதிரி 20 லட்சம் ரூபாய் கூட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல், ஜாமீன் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும். சாமானிய தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்கு முதலீடு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய அன்றாடம் பிழைப்புக்காக வேலை செய்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுபோன்று ஏராளமான நலத்திட்டங்கள் ஏழை எளிய அமைப்பு சாரா மக்களுக்காக இந்த மத்திய அரசாங்கம் வழங்கி வருவதையெல்லாம் அவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக அமைப்பு சாரா தொழிலாளர்களை மாற்றுவதை எங்களுடைய மாநில, மாவட்ட, மண்டல் நிர்வாகிகள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்து தேர்தல் வரை பணியாற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். 1 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக எங்களுடைய கட்சியில் 30 பிரிவுகள் இருக்கிறது. அத்தனை பிரிவுகளும் ஒருங்கிணைந்து நம்முடைய மரியாதைக்குரிய KT ராகவன்ஜி, மரியாதைக்குரிய நாச்சியப்பன்ஜி இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 1.5 லட்சம் பிரிவுகளுடைய நிர்வாகிகள் சங்கமிக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பிரிவுகளும் இன்றைக்கு 30 பிரிவுகள், பல்வேறு வகைப்பட்ட டாக்டர்கள், என்ஜினியர்கள், அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், வக்கீல்கள், இப்படி பல பிரிவுகள், 30 பிரிவுகள் இருக்குது. அத்தனை பிரிவுகளையும் இணைத்து இந்த மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
தொழிலாளர் நல வாரியங்களில் இருக்கக்கூடிய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. உதாரணமாக கட்டுமான தொழிலாளர்களுக்காக மத்திய அரசாங்கம் வழங்கி வரக்கூடிய பெரிய பல 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த தொழிலாளர்களுடைய திறன் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு நலத்திட்டங்கள் சரியாக வழங்கப்படவில்லை. எல்லா ஆவணங்களும் கொரோனா காலத்தில் எல்லாம் தொலைந்து விட்டது என்பதாக சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல உதவிகள் எல்லாம் கிடைக்காமல் செய்தார்கள். இப்போது மக்கள் திமுக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலையிலே மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்கள் இன்னைக்கு குப்பை வாரக்கூடியவர்கள், தூய்மை பணியாளர்கள், சாதாரண மக்கள் இவங்க எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்திற்கு எதிராக போராடி வருகிறார்கள். அவர்கள் கடல்ல குதிக்கிறார்கள். எப்படியாவது எங்களை நிரந்தரம் வேணும் என்ன கேட்கிறாங்க? சாதாரணமாக தெருவில் நம்ம தெருவில் எல்லாம் அன்றாடம் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் கூட ஒரு மாநில அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அரசாங்கம் இருந்தென்ன, அந்த அரசாங்கம் இல்லாமல் போனால் என்ன? ஆகவே கடைசி காலத்திலாவது இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம் என்ன? பாவம் ஏழை எளிய மக்கள். எலெக்ஷன் நரேந்திர மோடிஜி அவரை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அஇஅதிமுக, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பாமக, வாசன் அவர்களுடைய கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கூட்டணி. இந்த கூட்டணியை பார்த்து திமுக மிரளத் தொடங்கிவிட்டது. இந்த கூட்டணி உண்மையிலேயே பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்திருந்தால் பாராளுமன்றத்தில் 30 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஒருங்கிணைந்து அவ்வளவு சீட்டுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது தவறி போய்விட்டாலும் கூட இப்போது வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்பும். கட்சி மேலிடம் தான் சொல்லுவாங்க. அது பற்றிய பேச்சுக்கள் கட்சியோட தலைவர் எல்லாம் இப்போதே தான் கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும் இல்லை, இப்போவுமே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு யாருமே செய்திராத வகையில் நான் இப்போ தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நலத்திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து பணியை செய்து கொண்டே இருக்கிறோம். சார், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தாக்கல் பண்ணுறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் அமைப்பு சாரா சார்பாக என்ன தாக்கல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அமைப்பு சாராவுக்கு 10,000 அதாவது 1000 கோடி 1000 கோடிக்கு மேற்பட்ட பணம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக 10 கோடி மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் யார் யார் வர்றாங்க, யார் யார் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கட்டுமான தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், இன்னும் சொன்னால் சாலையோர வியாபாரிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், இப்படி நிறைய பேர், ஆட்டோ ஓட்டுபவர்கள், இப்படிப்பட்ட தொழிலாளிகள், சாமானிய தொழிலாளிகள்லாம் இதனால் பயனடைய போகிறாங்க. இது பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இந்த பட்ஜெட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இதெல்லாம். இன்னும் மேம்படுத்தி சாமானிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் சொல்லி திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. பேங்க்ல முத்ரா லோன்ல சில பேருக்கு தவிர்க்கப்படுது, அவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? முத்ரா லோன் இதுக்கு எந்த விதமான ஒரு கொலாட்ரலும் கிடையாது, எந்த ஜாமீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு தொழில் செய்கிறவராக இருக்கணும். முத்ரால சாங்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் பேங்க்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆகும். பேங்க்ல அவர் கன்வின்ஸ் பண்ணோம். ஒரு பேங்க் ஒரு தொழிலாளி இல்லை எங்கள் சைடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அடையாள அட்டை இருக்கும். அவர் தெருவோரத்தில் கடை வச்சிருக்கார் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை அவர் வாங்கலை, அவரால் முடியல, கார்பரேஷன் ஆஃபீஸ் போகல அப்படின்னா எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முத்ரா லோன் வாங்கி கொடுத்துருக்கோம்.